திருநெல்வேலி மாவட்டம் பழையப்பேட்டை லாரி முனையத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட மயோபதி மருத்துவமனையின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மருத்துவமனை இயக்குநர் ராமசாமி தலைமை தாங்கி அனைவரையும் வரவேற்றார். விழாவில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள், மருத்துவத்துறை சார்ந்தோர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவமனையின் சேவைகள் குறித்து பார்வையிட்டனர். மருத்துவமனையில் நவீன மருத்துவ வசதிகள் மற்றும் தரமான சிகிச்சை சேவைகள் வழங்கப்பட உள்ளதாக நிர்வாகம் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து மயோபதி மருத்துவமனை இயக்குநர் ராமசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் கேக் வெட்டி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மருத்துவமனை ஊழியர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ராமசாமிக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். பொதுமக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்கில் மயோபதி மருத்துவமனை செயல்பட உள்ளதாகவும், ஏழை எளிய மக்களுக்கு சிறந்த சிகிச்சை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்டது. திறப்பு விழாவும் பிறந்தநாள் கொண்டாட்டமும் உற்சாகமான சூழலில் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மருத்துவமனை நிர்வாகத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சிறப்பான சேவை செய்து கொண்டிருக்கின்ற மருத்துவர் ராமசாமி ஐயா அவனுடைய பிறந்த நாளிலே தன்னுடைய இன்னொரு கிளையை உருவாக்குறது என்பது அவருக்கான சிறப்பு. அவருக்கு எங்களுடைய அனைத்து நண்பர்கள், சமூக ஆர்வலர்கள், தமிழக மக்கள் சார்பாக அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இதோடைய கிளினிக்கு பர்பஸ் என்னன்னா, எல்லா மக்களுக்கும் அவங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே அம்பை வீரநல்லூரில் இருக்கிற மாதிரி அதோடைய கிளை தான் இந்த இடம். இன்னும் அவள் தமிழ்நாடு புலம் இதே மாதிரி வைக்கணும் என்னுடைய ஆசை, மக்களுடைய ஆசை. தமிழக வெற்றிக்கார சார்பாக ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், என் பாச தலை என்றைக்குமே அவ்வளோ பொது நலத்தில் எப்பவுமே அக்கறை செலுத்துவாப்புல. மேலும் மேலும் இன்னும் உயர்ந்து அவங்களுடைய ஊழியர்களும் அவங்க பெரிய பலம் எல்லாரும் ஒரு குடும்பமாக இருந்து இந்த மயோபதியை வளர வைக்காங்க. அது எங்களுடைய ஆதரவும் எப்பவும் அவளுக்கு உண்டு. தமிழகத்தில் ஒரு மிராக்கள் மாதிரி ஒரு அதிசயமாக இந்த மயோபதி மருத்துவமனை இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களுக்கும் சென்று சிகிச்சை பெற்று அங்கு முடியாத நடக்க முடியாத சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவர்களை சிறப்பான சிகிச்சை மூலம் அவர்களை நடக்க வச்சு தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு மருத்துவமனை இல்லை என்ற அடிப்படையில் சிறப்பாக செயல்பட்டு வந்த இந்த மயோபதி மருத்துவமனையினுடைய மற்றொரு கிளையாக புதிய கிளை இன்று துவக்கப்பட்டுள்ளது. இந்த கிளைக்கு தமிழக அரசு முழுமையான ஆதரவு கொடுத்து இது போன்ற மருத்துவத்தை அனைத்து அரசு மருத்துவமனையிலையும் கொண்டு வர்றதுக்கு ராமசாமி சார் மூலமா நடவடிக்கை எடுக்கணும். அதுபோல இதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை. பொதுமக்களும் சரி, சமூக ஆர்வலர்களும் சரி, இது போன்ற மருத்துவமனையை, இது போன்ற சிகிச்சையை, தமிழகத்தில் இது போன்ற ஒரு சிகிச்சை இருக்கிறத வெளி மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் சிகிச்சைக்கு வராங்க, நாங்களே பார்த்துருக்கோம். இது போன்று இல்லாமல் வெளிநாடுகள்லையும் இது போன்ற ஒரு சிகிச்சையை இருக்கிறதுக்கு சார் முயற்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சிகிச்சையை உலகளாவிய லெவலில் கொண்டு போய் இந்த மருத்துவத்தினுடைய சிறப்பை எல்லாருக்கும் கொண்டு சொல்லணும். அதுக்கு தமிழ்நாட்டுக்கு பேரோட சிறப்பு தமிழ்நாட்டுக்கு தான் வரும். இது போன்ற ஒரு மருத்துவ சிகிச்சை தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழகத்துக்கு பெருமை. எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், ஆதரவு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாது சிறப்பான ஒரு சிகிச்சையை செய்துகின்ற டாக்டர் ராமசாமி சாருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். அப்துல் ஜப்பார், நெல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதல் முறையா 2010 டிசபிலிட்டியை நடக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்ப இருந்த நெப்போலியன் சார் சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்தாரு. அப்ப எனக்கு ரொம்ப நெருங்கிய உறவா ஒரு விஷயத்துல அமைஞ்சாரு. அப்ப அவர் மூலமா 2010 தான் டிசபிலிட்டியை நடக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு வந்தோம். அதை தொடர்ந்து எல்லா கவர்மெண்ட்டுமே டிசபிலிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி ஏடிஎம்கேலயுமே 2018
அதை வந்து இவர் எடப்பாடி சாரோட காலங்கள்ல அதை வந்து இன்னும் விரிவாக்கம் 10 டிஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு காலங்கள் கடந்து வரக்கூடிய ட்ரீட்மெண்ட், மெடிசன்ஸ் இல்லை. இது வந்து ஒரு பாடியோட அலைன்மெண்ட்டை கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ அதை வந்து இப்போ நம்ம பேட்டையில வந்து ஒரு 5-6 வருஷமா ஒரு கவர்மெண்ட்ஸோட பில்டிங் வந்து பயன்பாட்டில் இல்லாமல் இருந்துச்சு. இதை இப்போ வந்து ஆட்சியில் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பில்டிங்கை வந்து மக்கள் நலனுக்காக நீங்க கொடுத்துருக்குறாங்க. எம்எல்ஏ வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இது வந்து பொதுநல சிகிச்சை அப்படிங்கிறதுனால எனக்கு ரெக்கமெண்டேஷன் வந்து ஜாதிகளை தாண்டி, மதங்களை தாண்டி, கட்சிகளை தாண்டி, இது எல்லாத்தையும் தாண்டி, மொழிகளை தாண்டி எனக்கு வந்து எல்லாரும் வராங்க அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்டோட சக்சஸ். இதை உருவாக்குற என்னோட அப்பாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். என்னங்க இது 24 மணி நேரம் செயல்பட போகுது. ஸோ இங்க வந்து என்னன்னா இப்போ நம்ம ஒரு பேஷண்ட் நம்ம லோக்கல்ல இருக்கக்கூடிய வந்து ரீஹாபிலிட்டேஷனாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் நடக்க முடியாத குழந்தைங்களுக்காக. இப்போ நான் பார்க்கும்போது இங்க சுத்தி வட்டாரத்துல ஒரு 7 கிலோமீட்டருக்கு பெரிய அளவில் மருத்துவமனை இல்லாதனால இதை மருத்துவமனையாகவும் செயல்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட பொதுநலத்துக்காக யோசிச்சு வச்சிருக்கேன்.